வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததால் தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கான கனமழை அபாயம் விலகியுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வடக்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும், நேற்று காலை நிலவரப்படி புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு வடகிழக்கில் 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்த புயல் வட மாவட்டங்களுக்கு இணையாக வடக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கும் புயலுக்கும் இடைப்பட்ட தொலைவு 30 கிலோமீட்டர் வரை குறையக்கூடும் எனவும், இதனால் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவிழந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது.